வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மந்த் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் வர மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருந்தாங்க டென்டேட்டிவாக டிஆர்பி வெப்சைட்டில். ஸோ எலெக்ஷன் வந்த காரணத்தினால அந்த எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் நல்ல ஒரு கேப் கிடைக்கும். பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், மே மாதம் லீவ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் வீக் சப்ஜெக்டை வந்து நல்லா படிச்சுக்காங்க. எந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அந்த பாடத்தை ரொம்ப நல்லா படிச்சுக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாடத்தை நல்லா ரிவிஷன் பண்ணிக்காங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுட்டு திரும்ப நீங்கள் டெஸ்ட்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் கம்மியாகும். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட்டு பேஜு, ஆன்லைன் கிளாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். கிளாஸஸ் வந்து இருக்குது, ரெகுலர் கிளாஸ் இருக்குது, ரெகுலர் டெஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் சார், எனக்கு டெஸ்ட்டு பேட்ச் மட்டும் தேவைப்படுது சார் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேட்சில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் யூஜிடிஆர்பி ஜாகிரஃபிக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மிஷன் போடுறவங்க அந்த நியூ பேட்சில் வந்து அட்மிஷன் போட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் தனியாக ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூலில் என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு அந்த வீக் எண்டில் நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டை ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு எல்லாமே முழுக்க ஆன்லைன் மெத்தட் மட்டும்தான். அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் டவுன்லோடோ ஸ்க்ரீன்ஷாட்டோ போட முடியாது. வேணும் அப்படின்னா நீங்கள் நோட்டை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து அப் டு யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எனேபிள் தான் இருக்கும். நாங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டையும் நாங்கள் டெலீட் பண்ண மாட்டோம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? சார், நான் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கேன், நான் டெமோ கிளாஸில் நிறைய வீடியோ பார்த்தேன், எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ்லேயும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் டைமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி மார்னிங் செக்ஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா ஈவினிங் செக்ஷன் இருக்கும். சரிங்களா? மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி மட்டும் மார்னிங் செக்ஷன் போகுது. மேக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் செக்ஷன் தான். ஓகேங்களா? ஒரு 7 to 8:30 இல்லை 8:30 to 9:30. ஸோ 8 to 9:30 அந்த டைமுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் நீங்கள் எத்தனை டைம்னு எடுத்து பார்த்துக்கலாம். சில டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவோம். அது மாதிரி டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கு, ரேங்க் இது எல்லாமே அப்டேட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்கள் ஆப்லேயே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டுருவோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த பிடிஎஃப்க்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சரும் நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் தள்ளி போகிற காரணத்தினால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் நல்லா ஹெவியாக பண்ணிக்காங்க. ஏன்னா திரும்ப டைம் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப நீங்கள் சப்போஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு இருக்கும். ஸோ அதே இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் இருக்குது, நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஆஃப் டே ஃப்ரீ கிடைக்குது. அந்த ஆஃப் டே ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 3 days பண்ணக்கூடிய ஒர்க் அந்த ஆஃப் டேல நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.